அனைத்து பார்வையாளர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் புகழேந்தி வில்சன். வாங்க இன்றைய பதிவுக்கு போகலாம். நம்ம சேனலில் மணி அண்ட் டிப்ஸ்க்கான நிறைய வீடியோ அப்லோட் பண்ண இருக்கோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்திங்க. இந்த பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மேலும் நிறைய மணி ஏர்ன் பண்ணலாம். வாங்க இன்றைய பதிவுக்கு போகலாம். விகோ வீடியோவில் இந்த சேலஞ்சு பார்த்தீங்கன்னா DaDaDachallenge. இப்போ நம்ம வீடியோ சீரிஸ் பார்த்துருக்கோம். அதில் மணி எப்படியே நம்ம ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற சீரிஸ் பார்த்துருக்கோம். அதில் வரக்கூடிய இந்த விகோ வீடியோ சேலஞ்சு இந்த வாரத்துக்கான, அதாவது ஜூலை 6 to 16 வர இந்த வாரத்துக்கான சேலஞ்சு கொடுத்துருக்காங்க. இதில் ப்ரைஸ் அமௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 பேருக்கு வந்து ஃப்ரீயாக iPhone 10 வந்து கொடுக்குறாங்க. இந்த iPhone 10 வந்து நம்ம எப்படி வாங்குறது அப்படின்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் அதில் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரலும் பாருங்கள். அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி கிடைக்கலனா கூட பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு 50 ரூபாயாவது ஏர்ன் பண்ணுறதுக்கான வழி நான் அதில் சொல்கிறேன் நான். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இன்றைய பதிவுக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை 6லேருந்து 16 வரலும் இந்த iPhone சேலஞ்சு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த iPhone சேலஞ்சுக்கான பார்ட்டிசிபேட் நம்ம எப்படி பண்ணுறது, இதிலிருந்து நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த iPhone 10 வந்து 5 பேருக்கு கொடுக்க போகிறாங்க. அந்த 5 பேரில் நம்மளும் ஒருத்தராக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மினிமம் அமௌண்ட்டான ஒரு 50 ரூபாவது ஏர்ன் பண்ணுறதுக்கான வழி நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். அதனால் 2 வரலும் இந்த வீடியோவை பாருங்கள். இப்போது இந்த சேனல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து விகோ வீடியோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். அதில் வந்து ஃபாலோயிங் அப்படிங்கிற டேப் உள்ள ஓப்பன் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பேனர் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா DaDaDachallenge பேனர் இருக்கும். இந்த பேனரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வீடியோங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி போனீங்கன்னா இந்த ஹேஷ்டாக் DaDaDachallenge ஹேஷ்டாக் நம்ம யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. அதே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக அதிலே ஃபீட் ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா மியூசிக்கு நம்ம ஆட் பண்ண தேவையில்ல, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபீட் ஆகிடும். அப்படி இல்லை நீங்கள் டைரெக்டாக கேமரா உள்ளே போனீங்கன்னா இந்த ஹேஷ்டேக்கையும் மற்றும் மியூசிக்கையும் நம்ம ஃபிட் பண்ண வேண்டியிருக்கும். மியூசிக் எப்படி ஃபிட் பண்ணுறது பார்த்திங்கன்னா மியூசிக்குள்ளே டச் பண்ணி பட்டன் உள்ளே போய்க்குங்க. ஆட் மியூசிக்னு இருக்கும். ஆட் மியூசிக்கில் போய்ட்டு அதில் பார்த்திங்கன்னா கரண்ட் சேலஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேலஞ்சு உள்ள போய்ட்டு ஃபஸ்ட்லேயே இருக்கும் நம்மளுக்கு வந்து DaDaDachallenge அந்த மியூசிக்னு இருக்கும். அந்த மியூசிக் ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபன்னி வீடியோவை நீங்கள் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கான ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ண மட்டும்தான் இந்த பார்ட்டிசிபேட்ஸ்க்கான ஒரு ஃபுல்லியாக சக்ஸஸ்ஃபுல்லான பார்ட்டிசிபேஷனாக நம்ம ஆகும். இதற்கான நம்ம 5 பார்ட்டிசிபேட் வந்து நம்மளுக்கு iPhone 10 கொடுக்குறாங்க. இப்போ எப்படி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா விகோ வீடியோ ஆப் ஓப்பன் பண்ணிங்க. இந்த விகோ வீடியோ ஆப் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த ஃபாலோயிங் டேப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே DaDaDachallenge அப்படிங்கிற ஒரு பேனர் இருக்கும். அந்த பேனரை கிளிக் பண்ணிங்க. இந்த பேனரை கிளிக் பண்ணணும். உங்களுக்கு கீழே வீடியோங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வீடியோக்குள்ளே போய்க்கலாம். அப்படின்னா இந்த ரூல்ஸை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஓப்பன் பண்ண பிறகு நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ரூல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹேஷ்டேக் வந்து DaDaDachallenge அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவங்க வந்து டேக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா விகோ வீடியோ இந்தியா அஃபிஷியல் அப்படிங்கிற அவங்களுடைய அஃபிஷியலான ஒரு ஹேஷ்டேக் அவங்களுக்கு டேக் பண்ண சொல்லியிருக்காங்க. இது 2வது டேக் பண்ணணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். ஒரு ஃபன்னி வீடியோவை நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெக்கார்ட் ஆப்ஷன் எடுத்து நம்மளால் முடிஞ்ச ஒரு இந்த மியூசிக் ஆட்டோமேட்டிக்காக ஃபீட் ஆகிடும். அதனால் நம்ம ஒரு ஃபன்னி வீடியோவை க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய வியூவர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இந்த ஹேஷ்டேக் பார்த்திங்கன்னா விகோ வீடியோ அஃபிஷியல் அப்படிங்கிற இந்த ஹேஷ்டேக்கை நம்ம டேக் யூஸ் பண்ணிக்கணும். இந்த டேக் யூஸ் பண்ணுறதும் அப்படி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ்புக்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ கண்டிப்பாக இதை வந்து நம்ம ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணால் மட்டும்தான் இந்த பார்ட்டிசிபேட் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு இந்த iPhone 10 கிடைக்கிறதுனா வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டிசிபேஷனில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த iPhone 5 உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 4 ரூல்ஸை நம்ம கண்டிப்பாக மஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். இப்படி ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளுடைய வியூஸ் அதிகமாகும். இந்த வியூஸ் அதிகமாகச்சுன்னா லைக்ஸ் நிறைய வரும். இப்படி நம்ம ஃபேஸ்புக் இல்லை இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணும்போது நிறைய வியூஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா நம்ம வந்து iPhone 10 வாய்ப்புக்கான பை பண்ணுறதுனா நம்மளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த சேலஞ்சில் வின் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி நம்ம இந்த சேலஞ்சில் நம்ம வின் பண்ணலைன்னா கூட நம்ம சாதாரண மினிமம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால மினிமம் அமௌண்ட்டை நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ நம்ம அது எப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த டிப்ஸை நம்ம எப்படின்றத பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு சேலஞ்ச் வரும். அதாவது வீக்லி ஒவ்வொரு சேலஞ்ச் வந்துட்டுருக்கு. இப்போ இந்த சேலஞ்ச் எடுத்துட்டிங்கன்னா பர் டேக்கு நம்ம 10 போஸ்ட் பண்ணலாம். இப்போ இது நம்ம குறைஞ்சது நம்ம ஒரு 10 போஸ்ட் நம்ம இந்த சேலஞ்சு பேஸ் பண்ணி நம்ம போடும்போது கரண்ட்டில் ட்ரெண்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த சேலஞ்ச் இந்த சேலஞ்சினுடைய ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி, அதாவது DaDaDachallenge ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி
இந்த ஃபன்னி இந்த கான்செப்ட் சேலஞ்சுக்கான ஹேஷ்டேக்கை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். DaDaDachallenge இந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிங்கன்னா ஏன்னா ட்ரெண்டிங்காக இந்த வாரத்துக்கான ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஹேஷ்டேக் இது. என்ன இந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணும்போது ட்ரெண்டிங் நம்மளுடைய வீடியோஸ் வந்து டாப்பில் வந்து நிற்கும். அது வந்து எல்லாரும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 வீடியோவாவது 10 வீடியோ டெய்லி அப்லோட் பண்ணுங்கள். அது வாரத்துக்கு ஒரு 50 வீடியோவது வரும். அந்த 50 வீடியோ அப்லோட் பண்ணும்போது நிறைய பேர் பார்ப்பாங்க. இதில் ஃப்ளேம்ஸ் நம்மளுக்கு வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகும். இதனால் நம்ம ஐஃபோன் ஏர்ன் பண்ணுறதை விட அது ஒரு வாய்ப்பை விட இது நார்மலாக எல்லாரும் வாய்ப்பு ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் நம்ம இந்த ஹேஷ்டேக்கை மட்டும் இப்போது இந்த ஒரு வாரத்துக்கான யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்மளோட ஏர்னிங்ஸ் வந்து ஃப்ளேம்ஸ் வந்து அதிகமாகும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு ஏர்னிங் ஆகலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த புதிய ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். பை பை.